இப்ப என்ன மயத்துக்கு நீ வந்த? என்ன அந்த பிள்ளைய பத்தியும் ஜரி கட்டினே கூட வந்து கிணத்து உனக்கு ஏத்த உடம்பு என்னது ஏர் கூலர் ஏர் கூலர் ரொம்ப பேசாத அரைஞ்சூரிய மருதமணி ஒரு அளவுதான் மயிர் மேன இந்த போயிட்டா நக்கிட்டு தெரியும் நம்மளுக்கு எதுக்கு ஆளு நம்ம மாத்தி மாத்தி எடுத்துக்கிறோம்டா நம்ம அடுத்து நம்ம நாடகத்துல டான்ஸரே இல்லாம நாடகம் நடத்துறோம். நம்ம தேவை பொம்பளை தேவையே இல்லை. பொம்பளை இல்லாட்ட மயத்தை புடிங்கி தெரியவ எதுக்கு பொம்பளை ஊர்ல சோறு போட மாட்டாங்கடா. ஏன்டா சோறு போட மாட்டாங்க? எப்ப பொம்பளை உங்களுக்கு தேவையா? சாமந்தி பூவுக்கும் சாயங்கால அப்ப நீ பொறுத்தவரை எதாடா இருக்க? அவன பொம்பளை வேணாம்ன்ற இப்ப நீ பொம்பளை தேவைப்படுதானே? இப்ப சாமந்தி பூவுக்கும் மயத்தை புடுங்குது. என்ன மயத்தை புடுங்குது? ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன்டா ராதாகிருஷ்ணா. ஒரு பொறுமை பொறுமை கடல்லையும் பேருதுன்னு இருக்கியா? வாய் அப்படி வைக்காதடா, கிண்ணி கோழி சூத்து மாதிரி. கிண்ணி கோழி ஏதோ போய் பார்த்துருக்கான்னு வரப்பா தம்பி. கிண்ணி கோழிக்கு அந்த பூ நல்லா தொங்கும். ஆமா. கழுத்து பெரிய எவ்வளவு நீளம் இருக்குன்னு வாருண்டுவாங்க. ஆமா பெருசா இருக்கும். ரெக்கை எவ்வளவு நீளம் இருக்குன்னு வாருண்டுவாங்க. இவன் ஏதோ போய் பார்த்துருக்கான் கிண்ணி கோழி சூத்து. நிக்கே வளர்ந்தவளே நில சடம் போட்டவள நிக்கே வளர்ந்தவளே நில சடம் போட்டவளே மல்லிகை அரும்படத்தின மனமுடனே பறிச்சு தாரே என்ன செஞ்சீங்க? நான் மாவாட்டுனேன். சம்பளத்திலே 320 ரூபா பிடிக்கப்பட்டுள்ளது. 320 ரூபாயா? தம்பி இன்னைக்கு ஒரு 120 ரூபா சேர்த்து 500 ரூபாய் உனக்கு தர. இது எப்படியாவது செட்டப் பண்ணி விட்டுரு. தந்தானத்தன நானா மச்சான் தந்தானத்தன நானா சாமியாட்டாடி அடிச்சிய மருதுடைய ஐயனார் இறங்க விட்டேன்னா சூ தெரிச்சு போவான் ஓட்டு எலும்பு கதுக்கு மங்குமனு ஒரு குத்துற என்ன சைசா தானே பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். வந்தது யாரு? வந்தது வகுத்தவனிடா. என்னடா தூக்க வச்சுல பேசிட்டு போறேன். வட்ட வட்ட பாறையில மரகர சீதிட்டையில
அரைஞ்சு செவிலாத்து போறேன். ஆடும்போது என்ன மேத்துக்கு வர்ற உள்ள போடா. வட்ட வட்ட பாறையில மரகரிசி திட்டையில வட்ட வட்ட அறையில வரகரிசி திட்டையில பாறையில வரகரிசி திட்டையில பல்லாங்குழி யாடவாடி புல்லாங்கு சொன்ன பூனவள்ளி போடி பல்லாங்குழி யாடவாடி சவுண்டாய வரமாக்குற. என்ன நல்ல அழகான பொம்பளை பிள்ளை கொடுத்துருக்காங்க. டீசன்ட் மயத்தை போடுங்க டீசன்ட். பொம்பளை பிள்ளை எதுக்குடா? பொம்பளை பிள்ளை எதுக்கு? பூவா இருந்தா மண்டையில வைக்கணும். செய்ய மாட்டேன். நீ செய்வாடா. சத்தியமா செய்ய மாட்டேன் போட. அப்போ ஒரு 4 பேர் எலவட்ட வாங்க உன்னை பிடிச்சிக்கோங்க. செய்ய மாட்டேன். செய்ய மாட்டியா? இதை போயிட்டு சொந்தக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க. அப்ப பரவாயில்லப்பா. தம்பி ராதாகிருஷ்ணன் நல்ல மனுஷன் ஆயிட்டா. சாமியை கும்பிட்டு செய்ய போறியாப்பா? அடடா பக்தியோட வேலை. இந்த வேலைக்குமா எதுக்கு சாமி வருது? முகரே பாருங்க. எதுக்கு சாமி வருது? ஓட்ட விட்டுருக்கல என்னைய. என்கிட்ட விட்டதுக்கு சாமி வர வருமா? ஏந்து விடும்போது ஆனா இதுக்கு சாமி வந்து முதல் நீங்க. ஏந்து வரதுக்கு நின்னு காக்கறையா? ஆடு முண்டை கீரை முண்டை. இந்த பக்கம் எலும்பு ஆடுறான். ஏய் மேடம். ஒரு சேர்த்து தரேன். பாடியை கொஞ்சம் அனுசரிச்சு. ஆடிலாம் அனுசரிக்கிறதா இல்ல. அப்படிலாம் அவன் சொல்லியெல்லாம் நீ ஒன்றும் சரியாக வேணாம். ஏங்க இங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நீங்க ரொம்ப அழகா வேற இருக்கீங்க. ஐயோ ஐயோ ஆடும் போதே கட்டி பிடிச்சோன்னு எப்போ ஒன்று யாரை போச்சுனே ஒரு டிசிப்ளின் பண்ணுங்க ப்ரோ. ஆடும்போது இப்போ என்ன செய்யணும்? ஐயா நிறைய இலவட்டங்கள்ல இருக்காங்க. நல்ல ஏய் கபடி கோட்டை விட்டு போன வர்றதெல்லாம் இங்க பாரு, அவ்வளவு நினைச்சுக்க. நான் இங்க பார்க்க வர அழகா இருக்கிறேன்றது மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். வாய் ஐயா கூட வைக்க வர்றேன். ஏற்கனவே பல்லு உடைஞ்சு போச்சு தெரியல. ஆளுங்களை பாருங்களே. பல்ல வாய் எங்கோ பால் பாக்கெட்ல தான் வச்சாங்க. புதுசா புதுசா அமைய மட்டும் ஏதாவது அமைச்சு விடுறியா? மூஞ்சியை பார்த்தா எவ்வளவு அது அழகு வருது. நல்ல மூஞ்சியை பாருங்க ப்ரோ. கண்டங்கருவ பாம்பு குட்டி மாதிரி இருக்கும் மூஞ்சி. இவன் ஒரு அன்னைக்கு தண்ணிக்கு வந்தா உடம்பெல்லாம் நச்சனதா மொத்தம் வந்தா
ஓடியே போயிடும். ஏய், மாடு இந்த கட்டுவாதத்தில் நிக்குமா? அதுக்கு என்ன வேணும்? மாட்டுக்கு வகுத்துக்கு நல்லா சோறு இது இற போடணும். ஏய், அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இற போடுற புல்லு புடுங்கி போடல மாடு அத்திக்கிட்டு எவன் கட்டுவாய் மேலும் சொல்ல முடியாது. அவனொரு வாய் கண்ட வாங்கல வாய் வச்சு தந்துட போறான். அந்த மாடை பாத்துருக்குற நீனு. ரஞ்சித், இப்ப நான் பாடுறேன் பாரு. பஞ்சவர்ண பச்சை கிளி ரஞ்சிதாவ பச்சை கிளி. இந்த பாட்டுல எங்கேயா இருக்குது அந்த மாதிரி? போனா கிடையாதுடா, புச்ச கிளிடா. புச் 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 கிளி. அப்படிதான் சொன்னேன். போனா கிடையாது. அதான்டா. பஞ்சவர்ண பச்சை கிளி. மாமனுக்கு நீ புச் மாமன் எங்க இருக்கியா? மாமனெல்லாம் சொல்ல முடியாது. என் அழகு தேவதை ரஞ்சிதா. மருதமணிக்கு பச்சை கிளி. பாட்டுல இது இப்ப என்ன வரி இருக்கு? கேவலப்பட்ட மயனே, நீதான் ஆடணும்டா, நீதான் ஆடணும். நான் ஆடணும்னாதே நான் உங்களை அடிக்க சொல்லியிருப்பேன்ல. நீங்க அடிக்க சொல்லி அதுக்கு நான் ஆடுறதுக்கு நான் ஒன்றும் கேனா பூனா இல்லை. நானா ஆட சொல்லுவேன், நானா அடிக்க சொல்லுவேன். இஷ்டம் மாதிரி தான் ஆடுவேன், பரிசம் மாதிரி தான் பார்த்து கூட பஞ்சவர்ண பச்சை கிளி மருதமணிக்கு நீ புச்ச கிளி. சீலும் உலகத்திலேயே ஒன்னா நம்பர் போறாம பிடிச்ச வேண்டாம் நீ ஒரு ஆள் தான்டா. ஆனா என் பாவம் உன்னை சும்மா விடாது. என் பாவம் உங்களை கிட்டத்தை விடவே மாட்டேன்றான். வரும்போது சொல்லி கூப்பிட்டு வரானியா, இன்னைக்கு நல்லா நீ கட்டி பிடிச்சுக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நல்ல விளையா இருந்தா கிட்டத்துல வர்றியா இல்ல. 50 வயசு 60 வயசு கலவையா இருந்தா போனேன் கட்டி பிடினேன் நொட்டி பிடினேன்றியா. பாட்டு தாண்டா, என்னைய மாதிரி நீ பாட முடியுமாக்க? எது பாட்டு? இப்ப நான் பாடுற பாட்டு யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் தெரியாதுல்ல. தெரியாது யாருக்குமே. கிழக்காத்தா சந்தன மரம் வெகு வேகமா பூத்திருக்கு. பறிக்க போகலாம விமானத்துல வெட்டலாமோ. லேலோ லேல லேலோ லேல லேல லேலோ லேலோ லேல 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 வணக்கா. இதுக்கு என்னடா கும்மி அடிச்சு குத்துற? அந்த பாட்டே கும்மி அடிக்கிற பாட்டு தானே. கிழக்காத்தா சந்தன மரம் வெகு வேகமா பூத்திருக்கு. பறிக்க போகலாம் விமானத்துல வெட்டலாமோ. நீயே கூட வந்துட்டியா தம்பி? ஐயா நான் ரஞ்சிதா. கிழக்காத்தா சந்தன மரம் வெகு வேகமா பூத்திருக்கு. பறிக்க போகலாம் விமானத்துல வெட்டலாமோ. சட்டைக்கு அளவு எடுக்கிறியா? வேற ஒண்ணுமே இல்ல. அளவு முயற்சி பண்றாரு அப்பதான். ஆ? உழவு அளவு அளவு அவன் உழுவ மாட்டான். அளவுதான் இருக்கான். போயிட்டு வர போறோம். எங்க போறீங்க? எங்க போறீங்க? அவனும் போக மாட்டேன் என்னையும் போக மாட்டேன். அதுக்காக தான் உனக்கு வச்சிருக்காங்க. இங்க லாவரியாம் பாரு தூண்டி ஓடனே. கொட்டைய விட்டு வேட்டைக்கு
வீட்டையே விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமல சாமி சுடலமல சாமி நீந்தா பூசாரி நீரா சுடமெத்து காமி கொட்ட வேணும் தாலே ஏண்டா அந்த பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆட்டம் ஆடு என்னடா நம்ம இப்படி இத்தனை ரைட்டு போட்டு இது விடுறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆடணும்னா நிறைய காசு இருக்கும்டா. நிறைய ஊருக்காரங்க வருவாங்க. உன்னை செக்யூரிட்டி வேலையா பார்த்தாங்க. உன்னை செக்யூரிட்டி வேலையா பார்த்தாங்க. நான் பாட்டு போறேன், நான் பாட்டு போறேன். நீ போப்ப நான் ஏதாவது ஒன்று ரத்து பண்ணுறேன். நீ நெஞ்ச தடவை அந்த பிள்ளை சிங்கினா சிங்கடியா சிறுச்சா நத்தியடியா பஞ்சே வலச்சு பின்னியாடியா ஆடியா 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 என்ன பண்ற? நீ மாவாட்ட நான் தள்ளி விடுறேன். ஆனா உரல் நல்லா டைட்டா இருக்கும்டா. டைட்டா இருக்கு உரல், புது உரல். கொலை சுத்த முடியாம சுத்துது. கிருத்த புறுத்து கிருத்த புறுத்து கிருத்த புறுத்து அதே கிருத்து புறுத்து துருபா மாவு புளிச்சு புளிச்சுது வருது. வேலைக்கு நல்லா இருக்கும். முடிஞ்சு நஞ்சு வேலை செய்ய விட்டேன். நாடு வேலை கட்டிட்டு போனான். அதனால ஏண்டா என்னை ஏதாவது வந்து அதை பண்ண உடனே இப்பதான் பண்ண போறேன். எப்போ பண்ணிருந்தா வாங்கிட்டு வாங்க விடுவான். அந்த பண்ண இல்ல இது அண்ணே அண்ணே please, வாங்க. அப்ப நீ விளையாட்டாது பண்ண உன் தம்பிக்குன்னு ஒரு துணை வேணாமா? அதுக்கு ஏன்டா மூஞ்சி எப்படி வைக்கிற? ஒரு சந்தோஷத்துல தம்பிக்கு துணை வேணும், எனக்கு வேணா வேணும். ஏ என்ன ராதா ராதா ஏலம் போடுற? அதனால ஏய் நான் ஒண்ணு தெரியும். ஏய் நீ ஒரு அரிப்படுத்த முண்டை அவன்கிட்ட போய் சொல்லு. டேய், அவர்தான் இவனை touch பண்றாரு. சர்ச் பண்றான்னா அங்கேயே ஏண்டி சிமெண்ட் முடியும் அப்படி இப்படி ஏய் ஏன் பக்கம் பொசிஷனா வாமா. ஏய் இங்க திரும்ப நில்லுமா, இப்படி திரும்புமா. டேய் அப்படி திரும்ப நீ ரேக வரிய. கண் ஓட்டிலே போ. ஏலே நீ என்ன கண்டேட் வேலை ஆகுற? வழியில் நிக்காத உள்ள கொஞ்சம் இருடா. எனக்கு தெரியாது நீ வாங்க. அதனால காலை அவுத்து விடுறாங்க பத்தே. நான் ரொம்ப நாளா உங்கள்ட்ட ஒன்று சொல்லலாம்னு இருந்தேன். என்னமே சொல்ல மாட்டான். ஆனா சொல்லணும்னு சொல்லியா, ஆனா சொல்ல மாட்டான். செய்ய சொல்லுனே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏய் பக்கத்துல ஓட்டில இல்ல. ஏய் ஓட்டில இல்ல. இவர் என்ன பயமா மிரட்டுறாரு என்ன? சொல்லணும்னு உங்க வீட்டுக்கு நான் வந்தேன். ஆமா வரும்போது 36 இருந்தாலும் விளக்க மாத்த கையில வச்சுக்கிட்டு கூட்டி உட்கார வைக்க. நான் உங்க படிப்பை பார்த்து உங்களை நான் இது பண்ணல. வேற என்னன்னா எல்லாமே தான். ஐயோ ஐயா, தம்பி எவ்வளவு கவிதை பேசுறாருன்னு பாருங்க. அப்பா கவிதை கண்ணதாசன் பேரு நல்லா பேசுறாரு என் தம்பி. நீ நடந்து போகும்போது உனக்கு நான் மேம்பாலமா இருப்பேன். நான் கீழ்பாலமா இருப்பேன். ஏய் எங்கட நோத்தா விட்டு கீம்பாலம் இங்கே விட்டாங்க. மேல ரோடு இருந்தா கீழே பாலம் கண்ணு கண்ணா இருக்கும்ல. தண்ணி வர்றதுக்கு தண்ணி நீ- வர்றதுக்கு பாலம் மறந்தா தண்ணி வேணும். தண்ணி போகணும், தண்ணி போகணும்.
ஓட்டுற ஸ்கூட்டியா நான் இருப்பேன். அதுக்கு சாவியா நான் இருப்பேன். சாவி வேணாம். மெயினே சாவிதான். நீ படுக்கிற மெத்தையா நான் இருந்து உனக்கு சுகம் கொடு. அதுக்கு கட்டிலா நான் இருக்கணும். மெத்த மேல போடும்போது கட்டில டக்கு 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 சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப மாட்டிக்கிருவேன். உன் சட்டியா நான் இருக்கேன். சட்டியில இருக்க பூவா நான் இருப்பேன். பூவா இல்லைன்னாலும் பொம்மையா இருப்பேன். பொம்மை எப்படி பொம்மையா இருப்பேன்? கண்ணை அப்படி முழுத்துக்கிட்டே இருப்பேன். நான் அந்த சட்டியை காலையில சுடுதண்ணில முக்குவேன். நான் அதுல ஒட்டிருக்க அழுக்கா இருப்பேன். போவே மாட்டேன். போவே மாட்டேன். இந்த அர்த்தனை முடிச்சு விட்டு நம்ம குடும்பம் நடத்த முடியாது. எங்க இருக்க? இங்க வாடா. உன் இடுப்புல நான் பாவாடையா இருக்கேன். அந்த பாவாடைக்கு நாடாவா நான் இருப்பேன். இறுக்கி கட்டணும். இறுக்கி கட்டினாத்தான் அந்த பாவாடை நிற்கும். இல்லைன்னா இல்லைன்னா அவுத்து புண்டமா போயிடும். வாடா. வாடா, வாடா, போடா, ஏய். போ. ஏய். போம்மா, போ. போம்மா, பக்கத்துல போய் நின்னு எனக்கு சம்பளம் தர மாட்டியா? உன் வயித்துல நான் குழந்தையா அதுக்கு வளர. அப்பனா நான் இருப்பேன். நீ சாப்பிடுற வாத்து முட்டையா நான் இருப்பேன். போடுற குசுவா நான் இருப்பேன். முட்டை பீச்சம்படுத்தவைய தம்பி, ஐயோ முட்டையை பத்த மட்டும் ஞாபகப்படுத்தாது. முட்டை குசு. ஐயோ நடந்துச்சாவா? ஒரு நாள் முட்டை சாப்பிட்டு வந்துட்டு ரஞ்சித்து பஸ்ல வந்துட்டே சரி. குசு வந்துருச்சு, அடக்க முடியல. போட்டு விட்டா முட்டை அழுகுன முட்டை எப்படி அப்புறம் என்னாச்சு பஸ்ல? பஸ் டிரைவர் முதற்கொண்டு இறங்கி ஓடி. அப்புறம் டிக்கெட் வாங்கினியா? என் கிட்டத்திலே வரல கண்டேன். ஏறணும்னு எனக்கு எப்ப சாமி நீ எப்ப இறங்குவேன்? பச ஊத்தி தண்ணியை ஊத்தி அழைச்சுறாங்க. அந்த குசு வீட்டு போவே முட்டையை பத்தி ஞாபகப்படுத்தாங்க. ஐயோ நம்ம பார்க்க முடியலடா. கல்யாணம் பண்ணாலும் 2 பிள்ளையோட நிறுத்திக்கிறோம். ஆமா ஆமா, அது நமக்கு சரியா வரும். அதுக்கு மேல முடியாது. இன்னும் அஸ்திவாரமே தோன்றல சிமிட்டு முடுவாங்க போயிட்டா. எப்பதான் லவ் பண்ணுவீங்க? எப்படியா love பண்ணுவீங்க? அண்ணே, நான் இது இப்போ இந்த பிள்ளை என்ன செய்ய? சூப்பரு பிள்ளை சூப்பரு. என்ன செய்ய? பார்சல் போட்டு அனுப்பி விடு. ஐ லவ் யூ அண்ணே. நீங்க எப்ப தான் காத்துக்கிட்டு இருந்திருப்பாருங்க. அண்ணே, இந்த உலகத்துல உச்சி நினைக்க பாக்குதுடா. அண்ணே, நகைச்சுவை வேற, உண்மை வேறன்னு. இந்த உலகத்துல தாய் தகப்பனுக்கு அப்புறம் எங்களுக்கு தாய் தகப்பன்னா அண்ணே மூத்தவன் நீ தானே. இப்பதான் உனக்கு அந்த அருமை தெரியுது. அதுக்கே இளங்குடி ஒரு ஆடு மாதிரி முக்குற. இன்னும் கிருத்துருவனை விட்டு போலே. நான் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அரைஞ்சுருவோம்டா. எனக்கு ஒரு ஃபீலிங் தான் தம்பி. என்னைய தாய் தகப்பனா நீ மறுத்தவாரு. அந்த நன்மைக்கு நானும் என்ன பண்ண போறேன்? மடுவை அந்த காலி திமி என்ன செய்யறது? அண்ணே. அவங்களுக்கு தட்ட முடியல. இந்த இடத்துல நம்ம அப்பா இருந்தா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாரு. ஆமா ஆமா. நாங்க 2 பேரும் கல்யாணம் முடிக்கிறோம். உன் கையால எங்களை ஆசீர்வாதம் பண்ணுனே. நல்லா இருக்கணும் தம்பி. நீங்க எப்பயுமே எங்க அண்ணே இலையில ஜென்மமா இருந்தாலும் அது அண்ணனா. நீங்க எப்பயுமே நல்லா இருக்கணும். தம்பியோட இருக்கணுமா வேணாமா? தம்பியோட வண்டியா மட்டும் இரு, சாவியா நான் இருந்துக்கிறேன். சாவி நல்லா போடுவீங்களா? அப்போ நீ அப்புறம் பாருவே. துருபிடிச்சு நீ போயிருக்கேன். வாக்க போட்டு வீட்டுக்கு வந்துக்க. அண்ணே, தம்பி வெளிநாடு போகட்டும். நான் வீட்டுல உனக்கு என்ன வேணுமா? சிலிண்டர்லாம் அப்படி சொல்லி விடுவேன். நான் போயிட்டு வளகாப்பு வர்றேனே. என்ன தம்பி? அண்ணன்ட்டு ஒரு மரியாதை அது ஒண்ணா. அவளை என்னடா பண்ற? ஏண்டியா எல்லா கோளாறு சொல்லி கொடுத்தேன். கோளாறுலாம் இப்படி
யாரை போட்டுற கோளாற? இல்ல, தம்பிட்ட இப்படித்தான் வாழ்க்கை நடத்தணும். ஏய் இங்க வா. அவன் உன்னை என்ன பண்ணேன்? அவரே நல்ல விதமா குடும்பம் நடத்த சொன்னார். அதே குடும்பம் நடத்த சொன்னார். உன் ஷோல்டர்லாம் போட்டு தேய்ச்சானடி. பாசம். நீ ஒரு தப்பு பண்ணல என்ன? ஐயா அப்படி மட்டும் அண்ணன் நினைக்காத தம்பி. இல்ல மூஞ்சி ஏறுதடா வீக்கம். ஐயோ டேய் குளிர் காஞ்சது மாதிரி தெரியுதடா. தான் இந்த எத்து பல்லு வேற லேசாங்கிட்டு கடவா வாங்குதே. டேய் பொழுதுதா கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா, என் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. மராப்பு போட்டு வந்த மானே மானே, மத்தார கோவில் வந்த தேனே தேனே, அடி ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணையா, ஏ கண்ணையா, ஏ நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லையா. முத்து கூலி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா உன்ன சுதியேறுது. அடி ஏன் கிருகன் வந்து உள்ள வரான தண்ணி குடிக்க? ஒண்ணு மயக்கம் வந்துருச்சு. பார்த்தா உன்ன சுகம் பாடுது. சாத்து குடி சார் எடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு என்ன முழுசாகத்தான் பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தான். உன்னைத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது, ஓ வீரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ணு. சூடேறும் மெதுவாகத்தான், சுகையீடேறும் பொதுவாகத்தான். கண்ணுல பாழ ஏ கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பாழ வார்த்ததென்ன இதெல்லாமா. ரஞ்சித் அவ்வளோதான் விதி, அவ்வளோதான் விடு. ஓனர் மட்டும்தான் நீங்க, மற்றதெல்லாம் ஜோசியர் சொன்னார் என்னன்னு? உன்னை பிடிச்ச கிரக விளையிடும் அண்ணி. வருஷம் போறதுக்குள்ளேயே மாத்தி விட்டாரடா அண்ணே. ஒரு வார்த்தை அவங்களத்தான் நீ விரும்புறேன்னு சொன்னா நான் வெட்டி கொடுத்துருப்பேன். அதுக்காக இப்ப ஓசிலேயே என்னடா செஞ்சு என்னை செக்யூரிட்டி ஆக்கி அந்த வேலை பார்த்த வர்றா. ஒன்னு உன்னைய மறக்கவே மாட்டேன். நீ எப்பயுமே மறக்கக்கூடாது. கொத்துடா அரைஞ்சு விடுவேன்டா. வாங்க மேடம். என்ன தம்பி செய்ய போறீங்க? நீங்க ரெண்டு டேய் இதோட ஒடிச்சு ஒரு மயிர்மனே. தம்பி எனக்கு முழு தோசை எப்பயுமே வேணாம். நீ சாப்பிட்டு சாப்பிட்டு கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு முழுசா செமிக்காது தம்பி, சாமி சாப்பிட முடியாது. நீ எப்பப்ப சாப்பிடு, சாப்பிட்டு அப்புறமா கொடு. கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லுச்சல் நீரில் வந்த நடை ஓட்டது, இந்த நெஞ்சை அடையடை ஓட்டது. தாம்பூலம் தாமலை வாய்க்கு வந்த பச்சையில் தோளில் வந்து விளையாடணும், அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். மிளந்தான் கொட்டணும் கொட்டணும், தாலியும் கட்டணும் கட்டணும், முத்திர வைக்கணும் வைக்கணும், இன்னி நீ ஒட்டணும். ராதாவோ உனக்காகத்தான், இந்த ரஞ்சிதாவோ எனக்காகத்தான். கண்ணுல பாழ ஏ கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, மத்தார கோவில் வந்து தேனே தேனே, அடி அஞ்சுதமே ஏ அஞ்சுதமே ஏ அஞ்சுதமே. லாலலா 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 லாலலா
ஏத்துக்கிற மாதிரி இல்லை, நீ எல்லாத்தையும் பண்ற மாதிரி தான். ஏய், என்ன தம்பி எப்படி சொல்றீங்க? ஐயோ, ஏய் உன்னை ரொம்ப உயிருக்கு உயிரா விரும்புது தம்பி அந்த பிள்ளை. நான் எல்லாம் ஆண்டி அளந்து விரல் கூட என் மேல படல. நான் உள்ள விட்டு மனசு அவர் வந்து பக்குவமா குடும்பம் எப்படி நடந்ததுன்னு சொல்லி கொடுத்தாரு. உள்ள விட்டு ஆண்டவா உன்னை போட்டு நோண்டணும். என் மனசுக்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் அறிந்தேன் தம்பி, அறிந்தேன். இரு, உள்ள போய் அண்ணன் என்ன செஞ்சாரு? உள்ள போய் அவர் இப்படித்தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. முதல்ல செஞ்சு காமிச்சியா? இல்லையே வாயில. ஆமா தம்பி, உனக்கு வாத்தியார் என்ன சொல்லியாரு? இப்படித்தான் பாடணும்னு சொல்லி கொடுத்தாரா? ஆ? தம்பி, உனக்கு வாத்தியார் அடுத்து சொல்லி கொடுத்தாரா? இப்படித்தான் வாசிக்கணும்னு. அதே மாதிரி உன்கிட்ட என்னன்னா அந்த பிள்ளை செய்யணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். போய் சொல்றாரு இவர் செவனே நின்னு. பாஸ் ஆயிடுச்சா பிள்ளை? பாஸ். அவர் பாஸ் ஆகலையா? நீதான் பாஸ் ஆகல, நான் பாஸ் ஆகல, நீ பாஸ் ஆகல. ஒழுங்காவே செய்ய தெரியல. ஐயோ, தொட்டுப்புட்டு, தெரியாம தொட்டுப்புட்டு. காதல சொல்லு. என்னுடைய காதல் சொல்லவா? காதுல சொல்லு, காதுல சொல்லு. காதல் எப்படியா சொல்ல முடியும்? காதல். இப்படியா? ஹலோ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லு, அவன்கிட்ட சொல்லு, கூப்பிட்டு சொல்லு. ஐ லவ் யூ மாமா சொல்லு. அவன்கிட்ட சொல்லு, தம்பிட்ட சொல்லு. நீ வீட்டுல சோத்து பானையா ஏய், இப்ப சொல்ல வரியா நான் நின்னு? நீ வீட்டுல சோத்து பானையா இருந்தா, அவன் வீட்டுல சோத்து பானையா இருந்தா போதும், நான் அப்பப்ப போட்டு சாப்பிட்டுக்குவேன். ஊசினே திங்கலான்னு தெரியல. மணி நீரு கண்கள் கொண்ட மணி மணி